ராகியை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். அது என்னான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு நம்மளுக்கு தேவையான அளவு, கொஞ்சம் உப்பு, நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா பிசையணும். தேவையான அளவு சுகர் போட்டுட்டு அதோட நல்லா கிண்டணும். நல்லா கிளறிட்டு தேங்காய் பூவே அதிலே போட்டுக்கணும். தேங்காய் பூ போட்டு தேங்காய் பூவையும் அதிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சு நெய்யை கொஞ்சோண்டு இப்படி தட்டில் தடவிட்டு தட்டு ஃபுல்லாக அப்படி தடவிடணும். தடவிட்டு நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க ராகியை அதில் போட்டு நல்லா சமமாக பண்ணணும், பரப்பி வைக்கணும். இன்னும் இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி எல்லா பக்கமும் தடவி இட்லி கொப்பரையை பின்னாடி வச்சுட்டு அடிச்சு விட்டுறணும். இதுக்கு மேல ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிட்டு இட்லி கொப்பரையை மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இது வெந்தோடனே எடுத்து சாப்பிட்டா ராகியில செஞ்சுருக்கோம். 1/4 மணி நேரம் இல்லைன்னா 20 நிமிஷம் நல்லா வெந்தோடனே எடுத்துக்கறணும். இந்த இது என்னான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.